Hello students, good morning. Today let's see about graphical studies of energy and two example problems, that is example number 4.9 and 4.10. Okay, it is a continuity of our last class topic. Okay, so listen and watch carefully students. Let me explain. Students, here we can discuss the graphical studies of force and displacement. Okay, first we can see that graphical study, what is the relationship force and displacement க்கு என்ன ரிலேஷன்ஷிப்ங்கிறத ஒரு கிராஃப் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. எஸ், ஸோ ஃபஸ்ட்டு we take that already you know the force, what is the applied force, it will be equal to opposite to the spring force. ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸும் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் ரெண்டு ஈக்குவல் தான், பட் ஆப்போசிட் மேக்னிடியூட் வந்து சேம், பட் டைரக்ஷன் வில் பி ஆப்போசிட்ங்கிறது தெரியும். இப்போ இதோட மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் யூ நோ ஒன், what is the magnitude of force, that is F is equal to K minus Kx. ஜென்ரலாக அப்ளைட் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸாக இருந்தாலும் சரி, what is the magnitude of force, F is equal to Kx. Yes, what is K? K it's called constant, spring constant or force constant அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ what is the relationship between force and displacement? It is directly proportional. Directly proportional. Force and displacement are directly proportional. இப்போ இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கே ஏரியா ஃபைன் பண்ணுறோம். இந்த கிராஃப்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, ஏரியா ஃபைன் பண்ணி ஈஸியாக அந்த ஏரியா எதை சொல்லுது அப்படின்னா, இந்த ஒர்க் டன், வாட் இஸ் த ஒர்க் டன், இந்த ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு ஒர்க் டன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த கிராஃப்லேருந்து ஏரியா வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒர்க் டன் ஆஃப் தட் ஃபோர்ஸ், அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் கொடுத்ததுனால என்ன ஒர்க் டன் நடந்திருக்குங்கிறத இங்கே ஏரியா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த கிராஃபில் சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் ஏ ஸ்மால் இன்ட்ரொடக்ஷன் அபவுட் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்ப்ரிங்குக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். ஒரு ஸ்ப்ரிங்கில் எலாங்கினேட் பண்ணலாம் அல்லது கம்ப்ரெஸ் பண்ணும் பொழுது ஃபோர்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எடுத்து அப்படி நம்ம எங்கே கொண்டு வரோம், ஒரு கிராஃபில் கொண்டு வரோம். ஓகே, ஸோ பேக் டு த கிராஃபில் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஹியர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அஸ் டேக்கன் அஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இது கிராஃபு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஃபோர்ஸை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிறோம். எஸ், ஃபோர்ஸு ஒய் ஆக்சிஸ்லேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். யூ நோ த ஃபார்முலா ஃபார் ஃபோர்ஸ், F is equal to minus Kx. ஓகே, ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நெகட்டிவில் இருந்தால் ஃபோர்ஸு பாசிட்டிவ் சைடில் இருக்கும், அப்படியே ஆப்போசிட்டில் உல்ட்டாவை நம்ம சொல்லணும். ஸோ அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த கேஸில் பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் பாசிட்டிவ், 0 to ஃபஸ்ட் கேஸ் நம்ம இங்கே மேலே பார்த்துக்குங்க, இந்த இதில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஃபோர்ஸை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துக்கிட்டு ஒரு கிராஃப் கால்குலேட் நம்ம போடும் பொழுது ஈஸியாக நம்ம என்ன செய்யலாம், இந்த இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒர்க் டன் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ அப்போ ஃபோர்ஸை ஒய் ஆக்சிஸ்லேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எடுத்துகிட்டு ஒரு கிராஃப் பிளாட் பண்ணுறோம். அப்போ இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அட் த சேம் டைம் திஸ் இஸ் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், திஸ் இஸ் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எஸ், அப்போ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும் பொழுது ஃபோர்ஸோட டைரெக்ஷன் எப்படி இருக்குங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது, நெகட்டிவ் சைடில் இருக்குது. ஸோ இப்போ இங்கே அதை தான் நம்ம இங்கே காட்டுறாங்க. அப்போ இதுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே இருக்குது. எஸ், அட் த சேம் டைம் இது நம்ம டெக்ஸ்ட் புக்கில் மாற்றி கொடுத்துருப்பாங்க, மேலே ட்ரா பண்ணி காட்டியிருப்பான், நம்ம இங்கே இதில் வந்து ஸ்லைட்ஸில் வந்து இங்கே கீழே காட்டியிருக்கோம். பட் அட் த சேம் டைம் இன்னொரு டெக்ஸ்ட் புக் இங்கே இருக்கும், இதோட டயக்ராம் இங்கே வரும், இந்த ஏரியாக்குள்ளே காட்டுவாங்க. நமக்கு தேவை என்ன அப்படின்னா ஏரியா தான், ஏரியா அண்டர் த கிராஃப், இந்த ஏரியாவை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். எஸ்,
ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்கே மாறுது. ஸோ அதை தான் இங்கேயும் காட்டுறாங்க. அப்போ இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் சேஞ்ச் ஆகிருக்கும். இட் இஸ் த நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் ஹியர் திஸ் ஒன். ஓகே, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், are able to understand? Yes. Here this is the negative x axis. அப்போ displacement is opposite to the applied force. அப்போ applied force வந்து எப்படி பாசிட்டிவ் y ஆக்சிஸில் இருக்குது. பாசிட்டிவ் y ஆக்சிஸில் இருக்கும் பொழுது இங்கே நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணுனா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நமக்கு என்ன கிடைக்குதுங்க, இந்த ஏரியாவை நான் எனக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்குது. ஓகே, அட் த சேம் டைம் இந்த ஃபோர்ஸ் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை ஜாயின் பண்ணும்பொழுது என்ன, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு கிடைக்கும். பிகாஸ் இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு கிடைக்கும். ஓகே, அண்டர்லைன் த வேர்ட் இன் யுவர் டெக்ஸ்ட் புக். ஓகே, இங்கே நம்ம இங்கே எடுத்துக்கிறது என்னென்னா ஒன்லி செகண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரேட் அஸ் சோனிங், அது மட்டும் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, அது மட்டும் தான் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த ஏரியா மட்டும் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த கிராஃபில் இந்த ஏரியா இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கிது இல்லைங்க, அதுக்கு கீழே நான் என்ன பண்ணுறேன், ஷேட் பண்ணி ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் நமக்கு கிடைக்கிது. அப்போ அட் த சேம் டைம் இங்கே பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், தட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், அட் த சேம் டைம் ஃபோர்ஸ் இஸ் நெகட்டிவ். அதுதான் இந்த கிராஃப். ஓகே, இந்த கிராஃப் எக்ஸ் இஸ் நெகட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ அப்போ இந்த போத் டூ டயக்ராம் we need only area of this triangle. Area of triangle மட்டும் தான் நமக்கு இங்கே தேவை. You know the formula for area of triangle, what is that? Half into base into h. Half bh is the formula for area of triangle. அப்போ இந்த area of triangle what is the base? What is the base? This one. First case எடுத்துக்கிறோம்னா this one, x is the base. Then height, what is height? Force. You know the force value, that is kx, minus kx or plus kx, any one. இப்போ மைனஸ் கேஎக்ஸ்னா எங்கே வந்துடணும், இந்த இது எடுத்துக்கணும். எக்ஸ் வந்து நெகட்டிவ்னா ஒய் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ கேஎக்ஸ் மேக்னிடியூட் மட்டும்தான். அப்போ ஹைட்டு, அப்போ இட் வில் பி ஈக்குவல் டு, இட்ஸ் கிவ்ஸ் தட் ஏரியா half kx square. What is half kx square? Already you know one. It will be given, already you know one. What is that? Half kx square is that potential energy, elastic potential energy of spring. Yes, elastic potential energy. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம இங்கே என்ன சொல்லலாம், ஒர்க் டன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப் ஃபார் ஸ்ப்ரிங் நமக்கு எது கொடுக்குதுங்க, என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லுது, இதோட கிடைக்கக்கூடிய இந்த கிராஃபுடைய ஏரியாவை நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிக்குது, வாட் இஸ் தட், நமக்கு என்ன கிடைக்கும், automatically we find that potential energy or work done என்னன்னு கண்டுபிடிக்கலாம். we know the force value, we know the displacement value, ரெண்டு தெரிஞ்சு ஒரு கிராஃப் ட்ராப் பண்ணால் என்ன லைன் கிடைக்கும், இட் வில் பி, நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். எஸ், தட்ஸ் ஆல், இட்ஸ் ஈஸியஸ்ட் ஒன். ஸோ முக்கியமாக நம்ம இங்கே பார்க்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the force displacement for spring gives the straight line. நம்ம கிடைக்கக்கூடிய இது எப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன், பிகாஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். எஸ், நெகட்டிவ் சைன் ஆல்ரெடி யூனோ ஒன், எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் எக்ஸ்னு வரும். நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது, இங்கே அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, இது நம்ம எஸ்டர்டே லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன், the area of the graph, அந்த ஏரியா எதை கால்குலேட் பண்ணி கொடுக்குது, ஏரியா ஆஃப் த ஷேடட் ஏரியா, it is gives the work done by the spring force. Work done by the spring force. Spring force, what is that? Spring force nothing but restoring force. Spring force restoring force அப்படின்னு நம்ம சொல்லலாம். Spring force nothing but restoring force. Yes students, just you mark it your textbook. Here the area of triangle gives the work done. That work done value is half kx square. It's nothing but elastic potential energy. Okay, that's all. You see the next one. Students, see the next one. That is
potential energy and displacement graph for spring. Potential energy and displacement. Last case, force and displacement க்கு ஒரு graphical studies. What is the purpose of graphical studies? We find the characteristics. Characteristics என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. இப்போ ஸ்ப்ரிங்கோட characteristics நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கிராஃபிக்கலாக நம்ம ஸ்டடீஸ் பண்ணலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த மெத்தட் டு லேர்ன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தட் மெட்டீரியல். ஓகே, கிராஃபிக்கல் ஸ்டடீஸோட மெயின் தீமே அதுதான். எந்த ஒரு ஒரு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஹியூமனாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம பழகிட்டாவே ஈஸியாக அவங்களோட கேரக்டர்ஸை ஃபைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு மெட்டீரியலுடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்டடி பண்ணுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான், லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் கிராஃப். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்குறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பையும் சொல்லலாம். கிராஃப் வச்சு ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். ஓகே, ஹியர் இன் அவர் டெக்ஸ்ட் புக் ஹியர் கிவன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸ்ப்ரிங்குடைய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாட் ஓன்லி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் ஆல்சோ கிவன் பை டோட்டல் எனர்ஜி அண்டு கைனட்டிக் எனர்ஜி. அப்போ எனர்ஜியும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் மொத்தமாக சொல்கிறாங்க. எனர்ஜி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஹியர் போத் டூ கேசஸ். இப்போ இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, கைனட்டிக் எனர்ஜி கொடுத்துருக்காங்க, டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட். போன கேஸில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துட்டோம். இன் லாஸ்ட் கேஸ் we can take the displacement as x-axis. Here also we take the x-axis in displacement. Automatically energy taken as a y-axis. Okay. Here what is mean by total energy? Total energy nothing but sum of kinetic energy and potential energy. Just you write your textbook. It's called mechanical energy. Total energy capital E equal to kinetic energy plus potential energy. The total energy it's called mechanical energy. Yes. In this lesson we can discuss only mechanical energy. Mechanical energy மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். Already we learn kinetic energy. What is the relationship between work and kinetic energy? Yes, what is the relationship between momentum and kinetic energy? இதெல்லாம் நம்ம படிச்சிட்டோம், ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, டோட்டல் எனர்ஜிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ எனர்ஜியை டேக்கன் அஸ் ஒய் ஆக்சிஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டேக்கன் அஸ் எ எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கறதுல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரெட் கலர் லைன்ஸ், இந்த இது இப்போ இது எதை ரெண்டையும் சொல்லுது அப்படின்னா கைனட்டிக் எனர்ஜி as well as பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டோட்டல் எனர்ஜி பிகம்ஸ் மேக்ஸிமம் இந்த பாயிண்டில். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த ரெட் கலர் லைனில் தெரியக்கூடியது பார்த்திங்கன்னா எதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட என்ன ஆகுது, எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ். கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்பிளேஸ்மெண்ட் சடனாக என்ன ஆகுது, ஒரு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது பாசிட்டிவ் சைடில். அட் த சேம் டைம் இது நெகட்டிவ் சைடில், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஆப்போசிட்டில் சொல்லுவோம் எனர்ஜிக்கு. இதுவும் அதே மாதிரி தான். ஸோ திஸ் இஸ் டோட்டல் எனர்ஜி. இந்த போன கேஸ் நம்ம பார்த்தோம், இந்த ஷேப் என்ன ஷேப்பில் இருந்தது, ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொன்னோம், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். But here the graph is parabolic shape. Total energy இருக்கட்டும், potential energy இருக்கட்டும், kinetic energy இருக்கட்டும், the shape will be parabolic shape. இதுவும் parabolic shape, இதுவும் parabolic shape. Yes, அப்போ this is the relationship between potential energy and the displacement graph. A compressed or extended spring will be transferred its stored potential energy into கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாஸ் அட்டாச் டு த ஸ்ப்ரிங். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் ஒரு ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எக்ஸ்டெண்டட் பண்ணாலும் சரி, நமக்கு இங்கே என்ன நடக்குது, எனர்ஜி வில் பி ட்ரான்ஸ்ஃபர். எங்கே, ஸ்டோர்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்டு கைனட்டிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னவா மாறிடுதுங்க, கைனட்டிக் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகுது, கைனட்டிக் எனர்ஜியாக மாறிடுது. அந்த மாஸ் அட்டாச் பண்ணிக்கூடியதுக்கு கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. ஓகே, அப்போ ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி நீங்கள் வந்து நம்ம இங்கே என்ன செய்கிறோம், அந்த ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணாலும் சரி, எலாங்கினேட் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்ப்ரிங்குடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி இட் வில் பி கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. இட் இஸ் கன்வெர்டட் இன்டு கைனட்டிக் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி அங்கே கன்வெர்ட் ஆகிடுது. அதை தான் இங்கே பேரபோலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறான்.
அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வில் பி மூவ், தட் ஆப்ஜெக்ட் வில் பி மூவ் செர்டைன் டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. இப்போ மூவ் ஆக என்ன ஆகுது, தட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிகம்ஸ் கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. எஸ், பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. At the same time, frictionless environment, there is frictionless environment like a surface, polished surface. The energy gets transferred kinetic energy into potential energy. Potential energy get to kinetic energyங்கிற அந்த ப்ராசஸ் கண்டினியூவாக மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், the total energy of the systems remains constant. Total energy of the system remains constant. See the relationship. தெரிஞ்சு சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். We find the total energy value. Here the frictionless environment, the energy gets transferred from. ஃபஸ்ட் கேஸில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த கிராஃப் லாஸ்ட்டாக பார்த்த அந்த கிராஃபில் இருந்து டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அஸ் வெல் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கான கிராஃப்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிங்குடைய டோட்டல் எனர்ஜிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எஸ், ஸ்ப்ரிங் ரெஸ்ட்டில் இருக்கும் பொழுது இட் லைக் எ பொட்டன்ஷியல் எனர்ஜி. யூ அப்ளைட் சம் ஃபோர்ஸ், இட் வில் பி மூவ். ஸ்ப்ரிங் மூவ் ஆகலை, எலாமினேட் ஆர் கம்ப்ரஸ் அந்த ப்ராசஸ் நடக்கும். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வில் பி மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஆட்டோமேட்டிக்லி the potential energy of the spring, it will be converted into kinetic energy. That is the important point. Potential energy of the spring, it will be converted into the kinetic energy. எதுக்கான கைனடிக் எனர்ஜியாக மாறுது சார், அந்த மாஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கான கைனடிக் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அட் த சேம் கான்செப்ட், அதே கான்செப்ட் இன் கேஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ் லைக் எ கிளாஸ் ஆர் எனி பாலிஷ்டு சர்ஃபேஸ், போத் எனர்ஜி வில் பி ரேப்பிட்லி சேஞ்ச்டு. Both energy rapidly changed. Yes, that means kinetic, first potential energy becomes converted into kinetic energy, kinetic energy converted into potential energy. இந்த மாதிரி கண்டினியூவாக மாறிட்டே இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் the total energy never change, just converted. So the change in kinetic energy, see the equation, change in kinetic energy. Del means change in kinetic energy equal to change in potential energy. Del U means change in potential energy. Here the kinetic energy of spring, it's given us, it will be derived from simple harmonic motion. ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் நம்ம ஒரு டாபிக் இருக்குது, ஆஸ்லேஷன் அப்படிங்கிற லெசன்ஸில் இருக்குது. இட் வில் பி டிஸ்கஸ் லேட்டர். அந்த ஈக்குவேஷனில் இருந்து தான் நம்ம இங்கே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் யூ ரைட் யுவர் டெக்ஸ்ட் புக், இட்ஸ் நாட் கிவன் யுவர் டெக்ஸ்ட் புக், ஜஸ்ட் யூ ரைட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங், தட் இஸ் half mv ஸ்கொயர், யூ நோ ஒன், தட் v வில் பி சேஞ்ச்டு. half m அதே தான், v வந்து இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் ஈக்குவேஷன் இஸ் derived ஃப்ரம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். m omega ஸ்கொயர் இன்ட்டு a ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஓகே, இட் வில் பி டிஸ்பிளேஸ்மெண்ட். This is angular velocity. Okay, so this is one, a square minus y square, change in displacement. Okay, at the same time, what is potential energy? Already you know one, half kx square, half kx square or ky square, both will be changed. Y or x, it's represent displacement, just it represent displacement. So here half kx square, half it will be like a k, m omega square like a k. Okay, இங்கே நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். mv ஸ்கொயர் சொல்கிறது தான் இந்த டோட்டல் டைம் சேர்ந்தது தான் v ஸ்கொயர். இங்கே half kx ஸ்கொயர். இன் அவர் டெக்ஸ்ட் புக் பொட்டன்ஷியல் எனர்ஜி வில் பி half kx ஸ்கொயர், எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எஸ், ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, m omega ஸ்கொயர் இன்ட்டு y ஸ்கொயர். ஓகே, தென் யூ ஆட் த டோட்டல் எனர்ஜி. வாட் இஸ் த டோட்டல் எனர்ஜி? இட்ஸ் அ சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. See the last equation, just you simplify both values, half m omega square into a minus y square, at the same time half m omega square and y square, you add the both two terms, we get half m omega square a square. Okay, this is the total energy for spring, total energy of the system or spring, and the spring mass system uடைய total energy, it will be constant. It is constant. That means conserved. Energy becomes conserved. இதை தான் நம்ம எங்கே சொல்கிறோம், இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி
பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிராஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது the total energy of the systems remains constant. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி it will be converted into kinetic energy. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து கைனட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக மாறும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனட்டிக் எனர்ஜியாக மாறும். ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸஸில் ரேப்பிடாக தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ டோட்டல் எனர்ஜி பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். தட்ஸ் ஆல். See the next one. Students, see the next one. That is example number 4.9. Okay, it's based on the problem is potential energy, elastic potential energy problem. So just you recall the formula for elastic potential energy. Okay, see the question first. Here two springs will be given. The name of the spring is, first one is A and the second one is B. Okay, such that Ka greater than Kb. What is Ka and Kb? What is K? It's called spring constant or force constant. Ka greater than Kb. It's not a kinetic energy. Okay, it's a K means spring constant. அப்போ இந்த ஏங்கிற ஸ்ப்ரிங்குடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கிரேட்டராக இருக்குது. எதோட கம்பேர் பண்ணும் பொழுது பிங்கிற ஸ்ப்ரிங்குடைய ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்டோட கிரேட்டராக இருக்குது. ஓகே, ஆன் விச் த ஸ்ப்ரிங் வில் மோர் ஒர்க் ஹேஸ் டு பி டன். இந்த கண்டிஷனில் இருக்கும் பொழுது இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்னால் நடக்கக்கூடிய ஒர்க் டனில் எது மேக்ஸிமமாக இருக்கும்? எப்போ சார் அப்படின்னா, சேம் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது, ஸ்ட்ரெச்டு பை சேம் ஃபோர்ஸ். சேம் ஃபோர்ஸ் கொடுக்கும் பொழுது இங்கே எப்படி ஒர்க் டன் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஐ டோல்ட் திஸ் ப்ராப்ளம் இஸ் பேஸ்ட் ஆன் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி? U is equal to half kx square. U is equal to half kx square. So here k will be given, here not given by x value. What is x? It is displacement. It is displacement. Okay, so first we find the displacement from applied force. Same force கொடுத்தது, அந்த applied force வந்து we find displacement value. You know that applied force, the magnitude of applied force, that is F is equal to kx. It's a general form. F is equal to minus kx வரும். நம்ம வந்து just negative sign only represent the direction, opposite direction ங்கிறது சொல்லுது. So just ignore. We take only magnitude value. F is equal to kx. That's all. So in case of that, applied force will be same for both two springs. இப்போ ஏங்கிற ஸ்ப்ரிங்குக்கு என்ன ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதே அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் தான் பிங்கிற ஸ்ப்ரிங்குக்கு கொடுக்குறோம். ஸோ அப்போ போத் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் வில் பி சேம். அதுதான் இங்கே சொல்யூஷனில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. See the solution of this problem, that is F is equal to KAXA. Okay, KAXA and KBXB. This is the applied force by spring A. This is the applied force spring in B. Okay, both two springs we are applying the same force. இப்போ அந்த ஃபஸ்ட்டு சொல்யூஷன், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷனில் இருந்து we find the displacement value because we need the displacement. K வேல்யூ கொடுத்துனா டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஏ ஸ்ப்ரிங்குடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஏ ஸ்ப்ரிங்னால அந்த மாஸ் அட்டாச் பண்ணிக்கூடிய மாஸுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, அதே மாதிரி பிங்கிற ஸ்ப்ரிங்னால டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னங்கிறத ஃபைன் பண்ணுறோம். ஆல்ரெடி ஐ டோல் திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதில் எக்ஸுங்கிற பிளேஸில் எக்ஸ் ஏ ஸ்கொயர் அண்ட் எக்ஸ் பி ஸ்கொயருங்கிற இடத்துல நம்ம ஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்ஏ அண்ட் எக்ஸ்பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸ்ஏ அண்ட் எக்ஸ்பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கொஸ்டின், வாட் இஸ் த கொஸ்டின் ஹியர்? ஆன் விச் ஸ்ப்ரிங் வில் மோர் ஒர்க் ஹேஸ் டு பி டன். அப்போ எந்த ஸ்ப்ரிங்குக்கு மேக்ஸிமம் ஒர்க் டன் இருக்குங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ரெண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி வேல்யூ டிவைட் பண்ணுறேன், யூஏ பை யூபி. அப்போ கேஏ எக்ஸ் ஸ்கொயர் பை கேஏ கேபி எக்ஸ்பி ஸ்கொயர். அப்போ கேஏ கேபி வேல்யூ ஆல்ரெடி அப்படி இருக்குது கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வி சப்ஸ்டியூட்டிங் எக்ஸ்ஏ வேல்யூ அண்ட் எக்ஸ்பி வேல்யூ, வி கேட் எஃப் கேன்சல் ஆயிரும். கேஏ ஸ்கொயர் இங்கே 1 கேஏ ஸ்கொயர்னு வரும், அதுலேருந்து ஒரு கேஏ இங்கே ஒரு கேஏ கேன்சல் பண்ணலாம். அப்போ 1 கேஏ பை 1 கேபி. எஸ், ஜஸ்ட் ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கள். கேபி மேலே கொண்டு போயிட்டிங்கன்னா கேஏ கீழே வந்துடும். அப்போ யூஏ, வாட் இஸ் யூஏ?
elastic potential energy or work done in spring A, that will be equal to KB. Okay, அப்போ UA by UB value equal to KB by KA. இது simplify பண்ணால் வர்ற ஆன்சர் தான் இங்கே கொடுத்துருக்கான். Just you check it. Just நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். In our textbook, the given data, the spring constant KA greater than KB. அப்போ இங்கே பார்க்கும்பொழுது எப்படி தெரியும், அப்படி இன்வர்ஸாக நம்ம சொல்லணும். அப்போ UB greater than UA. UB greater than UA. எப்படி சார் அப்படின்னா, இப்போ KA மேலே வச்சுன்னா KB கீழே வந்துடும். ஓகே, அப்போ அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், செகண்ட் ஸ்ப்ரிங், அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கம்மியாக இருக்கிறதுக்கு ஒர்க் டன் மேக்ஸிமமாக இருக்கும். அதுதான் நீங்கள் சொல்ல வராங்க. UB greater than UA. Okay, that's all. So this is the solution of this problem. Okay, the greater value, spring constant greater இருந்தால் ஒர்க் டன் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கம்மியாக இருந்தால் ஒர்க் டன் கிரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ மோர் ஒர்க் டன் இஸ் டன் பை த spring B. This is the conclusion of this problem. Students, one more example problem will be given. Same topic. Okay, see the question first. A body of mass m is attached to the spring which is elongated to 25 cm. A body of mass m is attached to the spring which is elongated 25 cm by applied force from its equilibrium position. What is mean by equilibrium position? Just you recall, spring mass system x equal to 0. There is no displacement. Displacement இல்லாத போது அந்த ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டமில் இருக்கிற கண்டிஷன் தான் ஈக்லிபிரியம் பொசிஷன். சப்போஸ் த ஃபோர்ஸ் வில் பி அப்ளைடு, FA அப்ளை பண்ணும் பொழுது இட் வில் பி எலாங்னேட்டட். எலாங்னேட்டட் மீன்ஸ் ஸ்ப்ரிங்கை இழுக்கிறோம். எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் மூவ் ஆகுது? 25 சென்டிமீட்டர் இட் வில் பி மூவ். ஓகே, திஸ் இஸ் த கிவன் கொஸ்டின். Here what is the question of this problem? Calculate the potential energy stored in the spring mass system. Calculate the potential energy stored in the spring mass system. Okay, first this one. The given data, find the potential energy. We find the potential energy, that's called elastic potential energy. The formula for elastic potential energy, that is U is equal to half kx square. Half kx square or 1 by 2 kx square. Here x will be given, that is displacement from mean position to 25 centimeter. So the x value is 25 centimeter. Another one data we needed, that is force constant or spring constant, that is k value. It will be given in C. Question C la kuduthirukka, k oda value 0.1 Newton meter inverse. Okay, the unit will be important, that is the unit of spring constant is Newton meter inverse. Just you write your textbook, the unit of spring constant is Newton meter inverse. Also you write the dimensional formula of spring constant. Just you recall what is the dimensional formula for spring constant. Okay, see the solution of first problem. We find the potential energy. Both two data will be available. One is the spring constant value, another one is the displacement value. Here the displacement will be given in centimeter, CGS unit la irukku. Just you converted into SI term. What is the SI unit of length? It is meter. So centimeter converted into meter. Centimeter is converted into meter. Just you multiply the given data into 10 power minus 2. So 25 into 10 power minus 2. 25 into 10 power minus 2. We get 0.25. Just you change in 25 centimeter into SI unit. It will be equal to 0.25 meter or 25 into 10 power minus 2 meter. 10 power minus 2 meter. That means 25 divided by 100. அதுதான் நம்ம அப்படி சொல்கிறோம். Okay, we get 0.25. 0.25. Here x square. Both will be, the term will be simplified. We get the potential energy of the system is 0.0031 joule or 31 into 10 power
-4 ஜூல். -4 ஜூல். அப்படி 4 டிஜிட் நான் இங்கே தள்ளி புள்ளி வைக்கிறேன். ஓகே, 31 into 10 power 4 -4 joule. Okay, this is the potential energy stored in the spring. Okay, potential energy stored in the spring. Okay, students, see the next question. What is the work done by the spring force in this elongation? What is the work done by the spring force in this elongation? இந்த elongationனால இப்போ நம்ம கொடுக்கறது அப்ளைட் ஃபோர்ஸ். ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் மீன்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால என்ன ஒர்க் டன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிம்பிளாக நம்ம சொல்லலாம். என்ன சார் அப்படின்னா, இங்கே இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியே தான் இங்கே ஒர்க் டன்னாக இருக்கும். ஏன் சார் அப்படின்னா, அதே ஃபோர்ஸ் தான் கொடுக்குறோம். அப்போ இதோட வேல்யூவை அப்படி நெகட்டிவில் எழுதணும். ஆல்ரெடி ஒன் அப்ளைட் ஃபோர்ஸ் தட்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ். மேக்னிடியூட் வில் பி சேம் பட் டைரக்ஷன் இஸ் ஆப்போசிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஒர்க் டன் என்ன, அதே ஃபோர்ஸ்னால தான் நடக்குது. அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் என்ன, இட் வில் பி சம் வேல்யூ, அது கொடுக்கல நம்ம டெக்ஸ்ட் புக்கில். அப்போ கண்டிஷன் அதே உங்களுக்கு தெரியும், தட் இஸ் FA is equal to மைனஸ் ஆஃப் FS ஆர் FS equal to மைனஸ் ஆஃப் FA அப்படிங்கிறது தெரியும். அப்போ அப்ளைட் ஃபோர்ஸ்னால நடந்திருக்கக்கூடிய ஒர்க் டன் தான் இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் என்ன ஒர்க் டன்ங்கிறது தான் கொஸ்டின். பொட்டன்ஷியல் எனர்ஜி பை ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு கேட்காம ஒர்க் டன் பை த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னு கேட்டிருக்கான். ஸோ அப்போ மேலே இருக்க டேட்டா வரக்கூடிய ஆன்சரும் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் வரக்கூடிய ஒர்க் டன்னும் ரெண்டு சேம் தான். பட் சைன் வில் பி சேஞ்ச். ஃபஸ்ட் கேஸ் வி ஃபைண்ட் பாசிட்டிவ் டைரக்ஷன், ஆட்டோமேட்டிக்லி செகண்ட் கேஸ் FS இஸ் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்ளைட் ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அந்த டேட்டாவில் பாருங்கள், கீழே இருக்க டேட்டாவோட மேக்னிடியூட் வில் பி சேம் 0.0031 ஜூல். In second case, minus of 0.0031 joule. Negative sign indicates opposite direction. Negative sign indicates the direction, opposite direction. Okay. Suppose, see case 3. Suppose the spring is compressed to same 25 cm. அதே 25 cm compress பண்ணும் பொழுது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகும், அட் த சேம் டைம் ஒர்க் டன் என்ன ஆகும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்பிள் லாஜிக் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் டஸ் நாட் சேஞ்ச். டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா, ஏன்னா ஃபோர்ஸ் சேஞ்ச் பண்ணல, டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகுது. டைரெக்ஷன் வில் பி சேஞ்ச்டு. அப்போ அதே ஆன்சர் தான் ரிப்பீட் ஆகும். சேம் ஆன்சர் வில் பி ரிப்பீட்டட். டைரெக்ஷன் only change. In this case, compression. Elongation means the displacement in positive x-axis. In compress means the displacement is negative x-axis. Negative x-axis la irukum. Towards positive, here towards negative x-axis. Okay, so the work done and potential energy will be same. First case A and B la enna nama paathomo adhe dhaan C ங்கிற கேஸ்க்கு கிடைக்கும். அப்போ what is the potential energy? 0.0031 joule. What is the work done by spring force? That is minus of 0.0031 joule. Okay, so same compressor இருந்தாலும் சரி, elongation இருந்தாலும் same process will be repeated. That's all. Students, with this our today's class gets over. Okay, learn this topic thoroughly, students. And for this week's physics test, let's have first lesson book back questions as test. Okay, so revise the lesson and prepare the book back questions well, students. Okay, that's all. Thank you, students.